போன செஷன்ல எக்ஸலோட இன்டர்ஃபேஸை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த இன்டர்ஃபேஸை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே வரும். முதல்ல பாத்தீங்கன்னா டாப்ல சர்ச் பாக்ஸ் வரும். சரிங்களா? சர்ச் பாக்ஸ் எதுக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வெர்ஷன்ல இந்த சர்ச் பாக்ஸ் ஹெல்ப்புக்கு பக்கத்துல இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இங்க டாப்ல இருக்கும். எதுக்காக இந்த சர்ச் பாக்ஸ்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும், பட் அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வேலிடேஷன் எக்ஸல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த டேட்டா வேலிடேஷன் எங்க இருக்கு, இல்ல ஃப்ரீஸ் பெயின் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீஸ் பெயின் எங்க இருக்கு நம்ம தேடி கண்டுபிடிக்கும். டேட்டால போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கும். இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், அங்க போயிட்டு நமக்கு தெரியும் அந்த ஃபீச்சர் இல்லைங்களா, ஸோ ஜஸ்ட் அதை போய் டைப் பண்ணுங்க, டேட்டா வேலிடேஷன். ஸோ பாருங்க, இந்த வேலிடேஷன் ஆப்ஷன் இங்க வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த வேலிடேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியா ஒரு மெனுவை தேடி கண்டுபிடிக்கிறது போல சர்ச் பாக்ஸ் போய் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த சர்ச் பாக்ஸை யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த சர்ச் பாக்ஸ் எல்லாத்துக்கு இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ரிப்பன்ஸை எப்படி நேவிகேட் பண்றது? இப்போ மவுஸா இருந்தா உங்களுக்கு தெரியும், ஃபைல்ல போய் கிளிக் பண்ணலாம், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலா ரெண்டு கீ இருக்கு. ஒண்ணு உங்க கீபோர்ட்ல ஆல்ட்ன்ற கீயை பிரஸ் பண்ணலாம், இல்ல F10 ஃபங்க்ஷன் F10ன்ற கீயை பிரஸ் பண்ணலாம். ஸோ பண்ணீங்கன்னா பாருங்க, யூ கேன் see the key tips is appearing like this. பாருங்க, Fக்கு கீழே ஃபைலுக்கு கீழே F, ஹோம் கீழே H, இன்சர்ட் கீழே N, பேஜ்ல P. சப்போஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாக்கு போகணும், இல்ல ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் எங்க இருக்கும், வியூ கீழே இருக்கும். ஸோ W பிரஸ் பண்ணீங்கன்னா வியூ போயிடும். அங்க பாருங்க, ஃப்ரீஸுக்கு என்ன பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், F. ஸோ F பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீஸ் ஓப்பன் ஆகும். ஃப்ரீஸ் பெயின் திரும்ப F பிரஸ் பண்ணா அது ஃப்ரீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ மவுஸை யூஸ் பண்றது போல கீபோர்ட்ல எப்படி ஈஸியா பண்ணலாம்னா, Alt இல்ல F10 கீயை பிரஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ரிப்பனை டெம்பரவரியா நான் ஹைடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரிப்பன் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா ஹைடு பண்ணணும். ரெண்டு மெத்தட் இருக்கு. மவுஸா இருந்தா நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் ஆயிடும், அதே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். கீபோர்டா இருந்தா என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைட் ஆகும், அதே கண்ட்ரோல் F1 இன்னொரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா அன்ஹைட் ஆகும். சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் F1 ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் ஆகாது. சோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சம் கீபோர்ட்ஸ், சில கீபோர்ட்ஸ்ல. ஓகே, கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1, அதே கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 ஃபார் அன்ஹைடிங். சோ பட் இந்த கண்ட்ரோல் F1 என்ன ஆகும், ஹைட் ஆகும். பட் அந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் எவ்வளவு தெரியும் எனக்கு, அதையே ஹைட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 பிரஸ் பண்ணணும். வெறும் ரோஸ் காலம்ஸ் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடும். ஸோ அதேதான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 திரும்ப பிரஸ் பண்ணா அன்ஹைட் ஆகும். இல்ல இது எனக்கு கீபோர்டு வேணாம், மவுஸ் மூலமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹோம் டேபு கீழே கடைசியில லாஸ்ட்ல பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்துருக்கும், ரைட்டா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது புது வெர்ஷன்ல. பழைய வெர்ஷன்ல ஆக்சுவலா இந்த ஆரோ மார்க் இங்க இருக்காது. இங்க மினிமைஸ்க்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதுதான் கிளிக் பண்ணோம் பழைய வெர்ஷன்ல. புது வெர்ஷன்ல இங்க இருக்குது, கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு என்ன வரணும், அந்த கண்ட்ரோல் F1க்கு பதிலாக ஷோ டேப்ஸ் வந்தீங்கன்னா கண்ட்ரோல் F1, ஃபுல் மோட்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 ஃபுல் ஸ்கிரீன் மோட், ஃபுல் ஸ்கிரீன். திரும்ப கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், அந்த த்ரீ டாட்டட் மேல இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்ப பழையபடி வேணும்னா கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன வரணும், ஷோ ஆல்வேஸ் ஷோ த ரிப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா பழையபடி வந்துடும். ஓகே, எனக்கு என்ன ஷார்ட்கட் கீ ஈஸியா, இது இன்னொரு ஆப்ஷன். சரி, இங்க பாட்டம்ல இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கர்சரை கொண்டு போய் வச்சாலே இந்த நேம் பாக்ஸ் வந்து பாருங்க, இதோட பேரு நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ்க்காகன்றது நம்ம அப்கமிங் செஷன்ல பார்ப்போம். அடுத்தது எஃப்எக்ஸ்ல இருக்கு, இது ஃபார்முலா பார். சோ இங்க உங்க ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா இல்லைன்னா செல் வேல்யூ தெரியும், ரைட்டா? சோ இப்போ இந்த ஃபார்முலா பாரோட ஹைட்டையோ நான் இன்க்ரீஸ் பண்ணணும், பெரிய ஃபார்முலா எழுதிருக்கேன், அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும்னா அதேதான், ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபார்முலா போர்ட ரைட் ஹேண்ட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணா ஃபார்முலா போர்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், அதே கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்முலா ஹைட் டிக்ரீஸ் ஆகும். ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் U பிரஸ் பண்ணா ஃபார்முலா போர்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் U பிரஸ் பண்ணா ஃபார்முலா போர்ட ஹைட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இப்போ நம்ம ஷீட்ஸ் இருக்கு. இந்த ஷீட்ஸ்ல யூ கேன் see ABCன்றது காலம்ஸ், 1 2 3ன்றது ரோஸ், ஏவும் ஒன்னும் மீட் பண்ற இடத்துக்கு பேர் தான் நம்ம செல்ஸ் சொல்லுவோம். செல்ஸுக்குள்ள எப்படி நேவிகேட் பண்றதுன்றத அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்போ நமக்கு இதே இதுல அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப A1ன்றது ஃபர்ஸ்ட் பேஜ், எங்க ஃபர்ஸ்ட் பேஜ் முடியுது, 29ல முடியுது.
ஒண்ணு மவுஸை வச்சு நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அப்வர்டு டவுன்வர்ட். இல்ல கீபோர்டு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டீங்கன்னா பேஜ் டவுன். நீங்க பேஜ் டவுன் பிரஸ் பண்ணீங்கன்னா பாருங்க அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ். ஓகே, அதே மாதிரி பேஜ் அப் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜ் ப்ரீவியஸ் பேஜ் ப்ரீவியஸ் பேஜ். இது அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் மூவ் பண்ணும். இதுவே நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணோம்னா அப்ப ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ட் பேஜ் டவுன் ஆல்ட் பேஜ் டவுன் பேஜ் டவுன் பேஜ் டவுன் ஆல்ட் பேஜ் அப் பேஜ் அப் பேஜ் அப். சில கீபோர்ட்ல இந்த பேஜ் அப் ஸ்ட்ரெயிட்டாவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில கீபோர்ட்ல என்ன இருக்கும், அந்த பேஜ் அப் பேஜ் வந்து ஆரோ மார்க் கீழே கூட இருக்கும் சில கீபோர்ட்ல. அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் டவுனை பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப் பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது ஷீட்ஸ்ல ஒரு பேஜுக்கு மூவ் பண்றது. இங்க கீழே இருக்கிற ஏரியாவுக்கு பேரு ஷீட் டேப். நம்ம அதை இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஷீட் டேப் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா அடுத்த ஷீட்டுக்கு நான் மூவ் பண்ணோம்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன் பிரஸ் பண்ணா அடுத்த ஷீட்டுக்கு போகும், கண்ட்ரோல் பேஜ் பிரஸ் பண்ணா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகும். இது ஓகே, ஒரு ஷீட் இருந்தா ஓகே. இதுவே நிறைய ஷீட் ஒரு 10 20 ஷீட் இல்ல 100 ஷீட்ஸ் இருக்குன்னா ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணணும்னா இந்த ஷீட் டேப்ல வச்சுக்கிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஷீட்ஸ் இருக்கோ அதோட லிஸ்ட் வரும். அதை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா அந்த ஷீட்டுக்கு ஒரு கன்செப்ட் வரும். ஸோ ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நேவிகேட் பண்றது ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஷீட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது ரீநேம் பண்றதுன்றது வரப்போற செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்டம்ல ஸ்டேட்டஸ் பார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டஸ் பாரோட யூஸ் என்னது? இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ரெடின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. இப்போ என்கிட்ட ஒரு 3 ஷீட் இருக்கு. இது வேற 30 40 ஷீட் இருக்குன்னா எத்தனை ஷீட் இருக்கு, நம்ம இப்போ எத்தனாவது ஷீட்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷீட் டேப்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. நான் சொல்றேன் இது புது ஃபீச்சர், லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு, பழைய வெர்ஷன்ல கிடையாது. ஆஃபீஸ் 365 மட்டும் தான் இந்த ஃபீச்சர் இருக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுல பாருங்க ஷீட் நம்பர்ஸ் அப்படின்னு சில ஆப்ஷன் இருக்கு. நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஒன் பை ஒன்னா நம்ம லேட்டர் சாப்டர்ல பார்க்கலாம். இப்போ ஷீட் நம்பர்ன்றத நான் ஒரு டிக் அடிக்க போறேன். எப்படி டிக் அடிக்க, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கனாலே போதும், அது டிக் ஆயிடும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்றோம், அந்த ஷீட் நம்பர்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க பாட்டம்ல நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஷீட் 1 of 3. ஸோ மொத்தம் 3 ஷீட்ல we are in the sheet number 1. ஸோ எவ்வளவு ஷீட் இருக்கு, நம்ம இப்ப எந்த ஷீட்ஸ்ல இருக்கோம் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு பாட்டம்ல வரும். ஓகே, வேற என்னென்ன அதர் ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்ல? 2-3 ஃபீச்சர் இப்ப பார்க்கலாம். இப்ப நான் வேற ஒரு ஷீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3-4 செல்ஸை நான் செலக்ட் பண்றேன். ஒரு 3-4 செல்லை செலக்ட் பண்ணி இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டேட்டஸ் பார்ல ஆவரேஜ் கவுண்ட் சம்ன்ற மெசேஜ் வருது. இதோடைய ஃபார்முலா வருது. இதோடைய ஃபார்முலா ஆக்சுவலா இதோடைய ஃபார்முலா தான் இது. இதோடைய ஆவரேஜ் நம்ம செலக்ட் பண்ண செல்லோடைய ஆவரேஜ், செலக்ட் பண்ண செல்லோடைய கவுண்ட், செலக்ட் பண்ண செல்லோடைய சம். இதை தவிர நமக்கு வேற சில ஃபார்முலாஸ் வேணும்னா அப்படியே வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. சேம் ரைட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் கவுண்ட் நியூமரிக்கல் கவுண்ட் மினிமம் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா. சப்போஸ் இதுல என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் டிக் அடிங்க. மினிமம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டிக் பண்ணி எஸ்கேப் பண்ணா இப்போ எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆவரேஜ் கவுண்ட் நியூமரிக்கல் கவுண்ட் மினிமம் மேக்ஸிமம். கவுண்ட்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை செல்லு நம்ம செலக்ட் பண்ண செல்ல எத்தனை செல்ஸ் வேல்யூஸ் இருக்குன்னு காமிக்கும். நியூமரிக்கல் கவுண்ட்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸ்ல எத்தனை செல்ல நம்பர் இருக்குன்னு காமிக்கும். நம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்களேன், ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்றேன். இப்போ கவுண்ட்ல 5 வந்திருக்கு. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ல 5 செல்ல வேல்யூ இருக்கு, ஆனா 4 செல் தான் நம்பர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க நியூமரிக்கல் கவுண்ட் 4 தான். ஓகே, எம்டி செல்ல மட்டும் கவுண்ட் பண்ணாது. இந்த கவுண்ட் நியூமரிக்கல் கவுண்ட். இப்போ எம்டி செல்லோட சேர்த்து செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க எம்டி செல்ல கவுண்ட் பண்ணாது. ஓகே, இப்போ ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் இப்போ சில செல்ல செலக்ட் பண்றேன், நமக்கு இங்க பாட்டம்ல ஆவரேஜ் கவுண்ட் நியூமரிக்கல் கவுண்ட் மினிமம் மேக்ஸிமம் சம்னு வரும். இப்போ இந்த சம் பாருங்க 5929 தான் இதோடைய சம் வேல்யூ. இந்த சம்முடைய வேல்யூ ஏதாவது ஒரு செல்லுல நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், அந்த சம்ல போய் ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் கிளிக் இட். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃபீஸ் 2019-21 365ல தான் ஒர்க் ஆகும். இந்த சம்ல போய் ஒரு கிளிக் பண்ணா இப்போ அந்த ஃபார்முலாவோட வேல்யூ காப்பி ஆயிடும். ஃபார்முலாவோட வேல்யூ ஏதாவது ஒரு செல்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணீங்கன்னா பாருங்க அந்த வேல்யூ அப்படியே பேசணும். வேல்யூ தான் பேசணும், ஃபார்முலா பேஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு ஃபார்முலா வேல்யூ நீங்க பேஸ்ட் பண்ணா செலக்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கீங்க. இதே மாதிரி இங்க 3 வியூ இருக்கு. நார்மல் வியூ, பேஜ் லேயர் வியூ, பேஜ் பிரேக் வியூ. இது ஸ்பெசிபிக்கா அரேஞ்சிங் த பேஜ் செட்டப், டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். ஒரு பிரிண்ட் அவுட் அரேஞ்ச் பண்ணி பேஜ் செட்டப் ரெடி பண்றதுக்கு இது
யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி ஒரு தனி சாப்டரே நமக்கு இருக்கு, நம்ம பார்க்க போறோம். லெவல் 1லயே இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். இந்த பிளஸ் மைனஸ் எல்லாருக்கும் தெரியும். ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஜூம் இன், இந்த பிளஸ் கிளிக் பண்ணா ஜூம் இன் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணா ஜூம் அவுட் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், நீங்க என்ன பண்ணலாம், உங்க மவுஸ்ல ஸ்க்ரால் பட்டன் இருக்கும், அதே மாதிரி கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரால் அப் பிரஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்க்ரால் டவுன் பிரஸ் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டச் பேடு ஒரு ஏரியா இருக்கும் இல்லைங்களா, மவுஸ் நம்ம எப்படி மொபைல்ல பண்றோமோ அந்த மாதிரி ஜூமுக்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம், ஜூம் டிக்ரீஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல அதுக்கான ஷார்ட்கட் கீயும் இருக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ், Control Alt plus, Control Alt minus to decrease the zoom. Latest feature. So, நம்மரி Office 365 latest version ஒர்க் ஆகும். So, என்னென்ன navigations தான் பார்த்துட்டோம். ஒரு செல்ஸுக்குள்ள எப்படி நேவிகேட் பண்றது, வேற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம அடுத்த